மக்களே, வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நாம் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய் தூளும் மல்லித்தூளும், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூளும், வெறும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம், கறி மசாலா தூள், மிளகுத்தூளும். நல்ல பெரிய பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் வர பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாழைக்காய் மொத்தமாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லைஸாகவும் கட் பண்ணக்கூடாது. கரெக்டான பதத்தில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. ஒவ்வொரு வாழைக்காலையும் நம்ம பண்ண மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒவ்வொரு வாழைக்காலையும் அதை மசாலாவை தடவி விடுங்க. அப்போ தான் அந்த உப்பும் அந்த காரமும் அந்த வாழைக்காய்க்குள்ளே இறங்கும். நல்லா பிசைஞ்சு நல்லா கிளறியும் விடுங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வாழைக்காவையும் நம்ம எப்படி மீன் எப்படி பொரிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாழைக்காவும் நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். பக்கத்திலே இருந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாழைக்காயும் போட்டதுக்கப்புறமா திருப்பி விடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. அடிப்பகுதி நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க. பின்னாடி பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. நல்லா வெந்துருச்சான்னு குத்தி பார்த்துக்குங்க. குத்தி பார்த்துட்டு வெந்துருச்சு அப்படின்னா அதை இறக்கிடலாம். அடுத்தது கடைசியாக இறக்குறப்ப கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாம். நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு பெரட்டி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வாழைக்காய் பொருளை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.